செய்தி வணக்கம். பெஞ்சன் புயலானது பிற்பகலுக்கு பிறகு கரையை கடக்கும், இரவு கரையை கடக்கும், அதிகாலை வரை அந்த நகர்தல் என்பது இருக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டு வந்த நிலையில் லேட்டஸ்ட் அப்டேட் தகவல் என்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய தகவலாகத்தான் இருக்கின்றது. இந்த பெஞ்சன் புயலால் சென்னைக்கு ஏதேனும் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுமா என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தப்பியது சென்னை, சிக்கியது மரக்காணம். கடைசி கட்டத்தில் பெஞ்சன் புயலுடைய கடைசி கட்டத்தில் நாம் இருக்கின்றோம். அது என்னென்ன தாக்கங்கள் ஏற்படுத்த போகிறது என்பதை நாம் விரிவாக இந்த லைவ் மேப் மூலமா பார்க்கலாம். பெஞ்சன் புயலானது சென்னையில் இருந்து கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெஞ்சன் புயலானது மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. நகர்தல் வேகம் என்பது படிப்படியாக குறைந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தரப்புல சொல்லியிருக்காங்க. புயலுடைய மையப்பகுதி இருக்கு அப்படின்னா இது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் வேகத்துல கரையை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அதோடைய நகர்தல் வேகம் இதுக்கு முன்பாக 10 கிலோமீட்டராக இருந்தது. 10 கிலோமீட்டராக இருந்து தற்போது 7 கிலோமீட்டராக குறைந்திருக்கிறது. இன்னும் அது நெருங்க அதோடைய நகர்தல் வேகம் குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூட வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. சரி, இது நகர்தல் வேகம் இப்போ குறைஞ்சிருந்தாலும் சரி, இப்போ சரியாக அது எந்த திசையை நோக்கி நகர போகிறது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா அப்பப்போ அதனுடைய அது கரையை கடக்கக்கூடிய திசை என்பது மாறுபட்டை கொண்டிருக்கதாக கூட சொல்லப்பட்டது. ஆனால் இருந்தாலும் ஒரு பெரிய அளவிலான மாற்றம் என்பது கிடையாது. அதாவது இது ஏற்கனவே கணித்தபடி மாமல்லபுரம் காரைக்காலுக்கு இடையே மரக்காணம் அருகே இது கரையை கடக்கலாம் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இதனால வடகடலோர மாவட்டங்களில் கடுமையான காற்று வீசும். இப்போ பெஞ்சன் புயலானது சரியாக எங்க இருக்கு அப்படின்னா ஏற்கனவே அறிவித்தபடி சென்னையில இருந்து 90 கிலோமீட்டர் தூரத்திலையும் மாமல்லபுரத்தில் இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்திலையும் இந்த பெஞ்சல் புயலானது இருக்கின்றது. அது மெதுவாக 7 கிலோமீட்டர் வேகத்துல கரையை நோக்கி நகர்ந்து வருகிறது. சரி, இதனால சென்னைக்கு ஏன் பாதிப்பு இல்லை, என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். சென்னைக்கு ஒரு பெரிய அளவிலான மழை பாதிப்பு இருக்கும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஆனா தற்போது இந்த பெஞ்சன் புயலால் சென்னைக்கு ஒரு பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை அப்படிங்கிறதா இந்த லைவ் மேப் அப்படிங்கிறது நமக்கு காட்டுது. நம்ம இந்த மேக கூட்டங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த புயலுடைய காற்றின் தன்மை காரணமாக இந்த பெஞ்சன் புயலானது வங்கக்கடல உருவான அந்த புயல் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அது நகர்ந்து கொண்டே வரும்போது அது சென்னைக்கு பிறகு அது தெற்கு ஆந்திரா திசையை நோக்கி ஒரு வேளை நகர்ந்திருந்தால் அதனுடைய மழையின் தாக்கம் என்பது சென்னையை ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கலாம். ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா அது சென்னையை நோக்கி இந்த டைரக்ஷன் நம்ம பார்க்கிறோம். இந்த டைரக்ஷன் அப்படியே சென்னை நோக்கி தெற்கு ஆந்திரா திசையை நோக்கி போயிருக்கோம் அப்படின்னா சென்னை ஒரு மிகப்பெரிய மழை புயல் பாதிப்பை சந்தித்திருக்கும். மழை வெள்ளம் அதிக அளவில் தேங்கியிருக்கும். ஆனா அதோட டைரக்ஷன் தன்மை அப்படிங்கிறது அப்படியே மாறி இந்த மரக்காணம், அந்த புதுச்சேரி, மாமல்லபுரம், காரைக்காலுக்கு இடையே இது அப்படியே மேலே ஏறி கீழ்ப்பகுதியாக அது வளைந்து கீழ்ப்பகுதியை நோக்கி சென்றிருக்கிறது. இதன் காரணமாக தான் அதோட சென்னை தப்பிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சென்னைக்கு ஒரு பெரிய அளவிலான பாதிப்பு இருக்கு. அதை மேகக்கூட்டங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்துல இந்த புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு காற்றின் வேகம் என்பது கிட்டத்தட்ட ஏற்கனவே அறிவிச்சபடி அதே அளவுதான் இருக்கு. அதாவது ஏற்கனவே இந்த காற்றின் வேகம் புயல் கரையை கடக்கும் போது காற்றின் வேகம் என்பது 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடும். அவ்வப்போது 90 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டது. அதே அளவுதான் இப்போது வரைக்கும் தொடர்கிறது. அதில் எந்தவித ஒரு பெரிய மாற்றமும் கிடையாது. ஆனா அந்த காற்று வீசும் இப்போ சென்னை வாசி மக்கள் இப்போ நல்லாவே உணர்வாங்க. ஏன்னா இப்ப காலை நேற்று இரவு முதலே பரவலாக மழை பெய்துட்டு இருந்தது. ஆனா இப்போ மழையின் அளவு சற்று குறைந்திருக்கிறது. காற்று மட்டுமே வீசிக்கொண்டிருக்கிறது. ஒரு ட்ரையான ஒரு சூழல் தான் காணப்படுது. மழையின் அளவு பல்வேறு இடங்கள்ல குறைந்திருக்கு அப்படிங்கிறத பல இடங்களிலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் நமக்கு தகவல் வழங்கிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த மேப் நமக்கு காட்டுது. சென்னை ஓரளவுக்கு சேஃபா இருக்கு. அதோட மேக கூட்டங்கள், அந்த மேகத்திரள் கூட்டங்கள், அடர்மேக கூட்டங்கள் அப்படியே அந்த புதுச்சேரி, காரைக்கால், மாமல்லபுரம், அந்த மரக்காணம் அந்த திசையை நோக்கி சென்றிருக்கிறது. அது அப்படியே மேலே ஏறி தெற்கு ஆந்திரா நோக்கி போகாம அது அப்படியே கீழ்ப்பகுதியாக வளைந்து மரக்காணம், புதுச்சேரி, காரைக்கால் அதற்கு இடைப்பட்ட பகுதியை நோக்கி சென்றக்கூடிய காரணத்தால இந்த பெஞ்சன் புயல்ல இருந்து சென்னை தப்பித்திருக்கிறது, தப்பியது அப்படின்னு நம்ம ஒரு ஆறுதலான ஒரு செய்தி நம்ம சொல்லலாம். மழை என்பது அனைவருக்கு தேவையான ஒன்றுதான். அது மிதமின்றி போகும்போதுதான் பெரிய ஆபத்தாக மாறுகிறது. இருந்தாலும் சென்னை என்பது ஒவ்வொரு ஆண்டும் இந்த வடகிழக்கு பருவமழையின் போது ஒரு பெரிய பாதிப்பை சந்திக்கிறது. இந்த பெஞ்சன் புயலால் சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இல்லை என்றே தற்போதைய அப்டேட் தகவலாக இருக்கின்றது. அது மரக்காணம் அருகே கரை கடக்கலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்புல சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பாலச்சந்தர், வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்தர் பேசும்போது அதனுடைய மையப்பகுதி என்பது எவ்வளவு தூரம் இருக்கும், அது சரியா எங்கே அது கரையை கடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்கப்பட்டது. அவர் சொன்ன பதில் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மையப்பகுதி அப்படிங்கிறது அது ஒரு சாதாரண ஒரு சின்ன எறும்பு மாதிரி ஒரு குட்டி புள்ளி கிடையாது. அந்த மையப்பகுதியே கிட்டத்தட்ட 20 முதல் 25 கிலோமீட்டர் தூரம் இருக்கும்.
அப்படி இருக்கும்போது அது மிகப்பெரிய பரந்த பகுதியாக தான், மையப்பகுதி மிகுந்த பரந்த பகுதியாக இருக்கும் அப்படின்னும் போது அதை கரையை கடக்கக்கூடிய அந்த பகுதி என்பது இன்னும் நெருக்கத்தில் வரும்போது தான் நம்ம சரியா சொல்ல முடியும். அதுக்கு தான் முன்கூட்டியே அவங்க கணிச்சிருக்காங்க, மாமல்லபுரம் காரைக்கால் மரக்காணம் இடையே அது கரையை கடக்கும் அப்படிங்கறத கணிச்சிருக்காங்க. இப்போதைக்கு சென்னை தப்பியது, மரக்காணத்தில் தற்போது இந்த புயலானது நெருங்கி இருக்கிறது. மாமல்லபுரத்திலிருந்து 50 கிலோமீட்டர், சென்னையிலிருந்து 90 கிலோமீட்டர் நெருங்கி இருக்கிறது. இந்த புயலுடைய வேகம் என்பது 7 கிலோமீட்டர் வேகத்தில் வந்துகிட்டு இருக்கு. கிட்ட நெருங்கி வந்த காரணத்தால இன்று இரவுக்குள்ளாகவே இது கரை கடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதாக வானிலை ஆய்வு மையம் தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. பெஞ்சன் புயலால் சென்னை தப்பித்திருக்கிறது. மரக்காணத்தை நோக்கி இந்த புயல் வேகம் எடுக்க தொடங்கி இருக்கின்றது. அதனால் சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இல்லை. இருந்தாலும் காற்றின் வேகம் என்பது புயல் கரை கடக்கும் வரையில் அந்த வால் பகுதி, புயலுடைய வால் பகுதி, புயலுடைய தலைப்பகுதி, மையப்பகுதி, வால் பகுதி, இந்த வால் பகுதி முழுவதுமாக கரை கடக்கும் வரை சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள், குறிப்பாக இந்த சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். இந்த மையப்பகுதி கரை கடந்த பிறகு இப்போ இந்த சமயத்தில் இந்த வடகடலோர மாவட்டங்கள், குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் மழை இருக்கும். இந்த பெஞ்சன் புயலானது கரை கடந்த பிறகு, அந்த மையப்பகுதி கரை கடந்த பிறகு உள் மாவட்டங்களில் அதிக மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதற்கு பிறகு அதனுடைய பின்பகுதி கரை கடக்கும் போது அந்த டெல்டா மாவட்டங்கள் மழை பொழிவு இருக்கு. அதே போன்று மேற்கு மாவட்டங்களையும் அதிக மழை பொழிவு இருக்குன்றாங்க. ஒட்டுமொத்தமாக வருகின்ற 3ஆம் தேதி வரை இந்த பெஞ்சன் புயலால் பல்வேறு இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக சென்னை தப்பித்திருக்கிறது அப்படிங்கிறதா இந்த லைவ் மேப் மூலமாக நமக்கு தெரிய வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது.